கும்பராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரக மாற்றம் என்பது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் குறிப்பிடுவது தாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த செயல் செய்தாலும் கிரகங்கள் நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். கிரகங்கள் நம்மளை இதை செய் அதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை செய்யும் பொழுது தான் இந்த கிரகமும் சேர்ந்து வேலை செய்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க, தப்பு கிடையாது. கிரகங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கை வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை, உறவுகள் ரீதியாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது எல்லாமே நிறைய யோசித்து பார்த்தா டென்ஷன் தான் மிஞ்சம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியம் உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள். காரணம் என்னன்னா, அவங்க ராசிநாதன் சனி பகவான், துணிச்சலுக்கு சொந்தக்காரர் சனி பகவான். அதனால் இவங்களும் துணிச்சலாக தான் இருப்பாங்க. இவங்க பார்த்தாலே தெரியும், எந்த விதத்துலேயும் யாருக்கு அடங்கி போகிற மாதிரியே இருக்காது. எல்லா இடத்துலையும் தன்னம்பிக்கையாக துணிச்சலாக போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் யாராவது ஒரு அமைதியாக இருக்கிறவங்களோ இல்லை பயந்தவங்களோ சேர்ந்தா கூட அவங்களும் துணிச்சல்காரர்களாக தைரியசாலியாக ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு மன உறுதி மனப்பக்குவத்தை சனி பகவான் கொடுக்குறாருங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்கு வருங்காலம் எப்படி இருக்குது, கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தராருங்க. செய்யும் வேலை தொழில் சுத்தமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஏற்கனவே இழந்த வேலையை திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். உடல் ரீதியான பிரச்சனையால் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க. அதே போல் சம்பந்தமே இல்லாமல் சம்பளம் வராமல் ஏதோ ஒரு விதத்திலாம் வேலை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க. தொழில் முன்னேற்றம் கிடைக்குது, நல்ல வளர்ச்சி ஏற்படுது, உறுதியான அமைப்பில் இருக்கிறீங்க, கவலையே பட வேணாம். எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை உடைய கும்பராசிக்காரர்கள் இப்போ இன்னும் உதவுவீங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல ரெடி பண்ணினா கொடுப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் கொடுக்குறவங்க சரியானவங்களான்னு. ஏன்னா பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போட சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு யாருக்குனாலும் தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டால் யாரும் உங்களை பெரிய ஒரு ஞானியாவோ இல்லை நீங்கள் கொடுக்கும் வள்ளல்னு ஏற்றுக்க மாட்டாங்க, ஏமாளின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு மிஞ்சியதை தான் தானமோ தர்மமோ செய்யணும். உங்ககிட்ட இருக்கிறதையும் கொடுத்துறது, பக்கத்துலேயும் கடனை வாங்கி உடனே வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கடனுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப மனசங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு அதெல்லாம் தவறான வழிக்கு போயிடுது. உங்களோட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாமல் போயிடும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரம் யாருக்காவது உதவி பண்ணணுன்னா உங்கள் கையில் ஏதாவது மிச்சம் இருந்தால் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இல்லாத பட்சத்துக்கு இல்லைன்றதை கரெக்டாக சொல்லுங்கள், விளக்கத்தோடு சொல்லுங்கள். யாரும் உங்களை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது. குலதெய்வத்தின் அருள் கிடைத்தாலே நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. என்னெல்லாம் வேணும் வா, தொழில் வளர்ச்சி வேணுமா இந்த எடுத்துக்கோ, படிப்பு வேணுமா எடுத்துக்கோ, திருமண பாக்கியமா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ கிடைக்க வைக்கிறாரு. இது நாள் வரைக்கும் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் லோன் ஏதாவது கிடைக்குமான்னு கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறார். உறுதியான அமைப்பில் இருந்து நிறைய மாறுதலை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவானும். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி உங்களோட பார்வை, உங்கள் ராசியை குரு பார்ப்பது நல்ல இடத்துல இருந்து நிறைய ஆறுதலை கொடுக்குதுங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ ரொம்ப பிரச்சனை, சங்கடங்கள், அவமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல ஆலோசனை கொடுக்குறார். நல்ல நண்பர்கள் உறவினர்கள் சேர்க்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க, தேடி வருவாங்க. இது நாள் வரைக்கும் கண்டு காணாமல் போனவங்க கூட இப்போ வருவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு 4 பைசா வரப்போகுது, ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார வரவு வருதுன்னாலே எப்படியோ ஒரு விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு வரதான் செய்வாங்க. நீங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும், வேறு வழியே கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான், வேறு வழி இல்லை. அவங்க வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். ரொம்ப நம்பாதீங்க. உங்களை தவிர வேறு யாரையுமே நம்பாமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் ரொம்ப தைரியசாலி தானே, அதனால் எந்த இடத்துலையும் நீங்கள் தோண்டு போக மாட்டீங்க.
உறுதியோடு தான் இருப்பீங்க. இப்போ உறுதியை குரு பகவானும் இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தராருங்க. யோசிப்பார். இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் யோசிப்பீங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவங்க அதை சொன்னாங்களே, இவங்க இதை சொன்னாங்களே, இதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற இடத்துக்கு சரி எது தப்பு எதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துட்டாலே நீங்கள் வந்து ஜெயிக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. பொன் பொருள் சேர்க்கையை தராரு. ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ சின்ன சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு. இதையெல்லாம் புதன் பகவான் செய்து உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் இன்னமும் அப்படியே அதே நிலையில் தான் இருக்குது. பெரிய அளவில் சரி ஆகலை. அதே இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தான் இருக்குது. இந்த உறவுகள்லாம் அதிகமாக உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த இரத்த வழி உறவுகள், உடன் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் போடும் சண்டையெல்லாம் பெரிய பெரிய சண்டையாக இருந்திருக்கும். அது இப்போயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நிலையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக தான் பார்த்து ஆகணும். வேறு வழி இல்லை. ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. பொருளாதார விரயத்தில் இருந்திருப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் உங்கள் இரத்த வழி உறவுகள் உங்களை அலட்சியப்படுத்தி விட்டு போயிருக்கும். உங்க கூடலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு சிலருக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கலாம், அவ்வளோதான். அதுவும் தொடர்ந்தெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாகவே உங்களுக்கு செவ்வாய் சரியில்லாத இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. இப்போயும் அதே மாதிரி இருக்கும் பொழுது இதுதான் இரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு இன்னமும் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நல்லதும் அவங்களால உங்களுக்கு செய்யறதுக்கான வழிவகை இல்லைங்க. இதே இடத்துல உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரியாது, சொத்து பிரியாது. ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க பலகீனத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எதுக்குமே கலங்க மாட்டேங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்ற இடத்துல தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க. நீ கொடுத்து தான் நான் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னாலையும் முடியும்னு இன்னைய வரைக்கும் காமிச்சிட்ருக்கீங்க. பார்த்தீங்களா? இதுதாங்க உங்கள் மன உறுதி. இதையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பலகீனமாக உங்களை ஏற்படுத்தணும்னு பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் கீழே விழணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும்னு எத்தனையோ பேர் உங்களுக்கு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் முடியல. ஆனால் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டாங்க. நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இன்னும் கீழே விழுந்து எந்திரிக்க முடியலன்னா சொல்ல முடியாது. நீங்கள் எப்பயுமே அதே இடத்துல தான் இருந்துகிட்ருப்பீங்க. கொஞ்சம் காலம் போட்டுங்க, எல்லா மாறுதலும் ஏற்படுதுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க. காலம் கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா வெற்றி தாங்க உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. பெரிய நல்ல பலனையும் கொடுக்கல, ரொம்ப தீய பலனையும் கொடுக்கல. இது நாள் வரைக்கும் பொருளாதாரம் வந்துட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டுருக்கும். எப்பெல்லாம் தடைப்படுதோ அதெல்லாம் இப்போயும் தடைப்படுற மாதிரி தான் இருக்கும். இது இயல்பான நிலையில் இருக்குது. இந்த நிலையே தான் நீடிக்கும். சுக்கிரனால் உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் தான் இருக்குது. திடீர் பண வரவு கிடைக்காது. கேட்ட இடத்துலையும் வராமல் போகலாம். சில நாள் திடீர்னு அது கிடைச்சிரும். அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. அவர் எந்த இடத்துக்கு மாறுதல் அடைகிறாரோ அதுக்கப்புறம் சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பலகீனத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஏன்னா நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. இப்போ எடுத்தங்கவுத்தன்னு உங்களை வந்து தைரியமாக விட்டுட்டு போனால் எங்கேயாவது தப்பாயிடுமோன்றதுக்காக சந்திர பகவான் இன்னும் சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு சரியான அமைப்புலையும் இருக்கிறார். மனசு ரீதியாக நிறைய சங்கடங்களை தீர்க்கிறார். ஆனால் மனச்சங்கடங்களை தீர்க்கிறார். பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு தேஜஸ் கொடுப்பார். யாருன்னே உங்களை பார்த்து கண்டுக்காமல் போனவங்க இப்போ தன்னால் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகளையும் சந்திர பகவான் கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை போட்டு மனசளவில் குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. பரவாயில்ல, இதை இதை விட அதிகமான வழிகளை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோன்ற மன உறுதியோடு இருங்க. ஏதாவது போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், அவ்வளோதான். அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப காயங்களை அனுபவிப்பீங்க. அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் ஏற்படுத்திக்காதீங்க. என்றைக்காக இருந்தாலும் சரியாயிடும் நம்புங்க. அவங்களாம் ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்ட்டு. கடவுள் நம்மளை நினைத்தா ஒரே நிமிஷத்தில் காப்பாற்றிடுவார். அதனால் கடவுளை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க, சிறப்பான விசேஷம். அதே போல் சந்திராஷ்டமம் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும். சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது. ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயம், வீண் பிரச்சனை, உங்கள் பேரில் கெட்ட பேர், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சந்திர பகவான் அஷ்டமம் ஆயிடுவார். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க.
எப்படின்னா இறைவனை பிடிச்சிக்கோங்க. அதாவது விநாயகர் பெருமான் வழிபாடு சிறப்புங்க. சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றுமே பண்ணாது அன்றைய தினம். புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. விநாயகர் வழிபாடு ஒரு அருகம்பில்லை வாங்கிட்டு போய் கூட சாத்திட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வராது. அவர் இருக்க துணையை உங்களுக்கு பயமே கிடையாது. அவர் தான் உங்களுக்கு துணையே. அதனால் எதற்கும் பயப்படாமல் இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் நல்ல பலன்லாம் கிடையாது. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. பொருளாதாரம் சுத்தமாக டவுன் ஆகிருக்கும். உடம்பு அதுக்கு மேலே போயிருக்கும். மன சங்கடங்கள், மன உளைச்சல், அவமானங்கள், தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசுறது. ஒருத்தவங்க பிரச்சனையில் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சாதாங்க அவங்கள பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ பவர் இல்லை, என்ன வேணாலும் பேசலான்ற திமிரில் பேசுறது. அந்த திமிருத்தனத்தை இறைவன் பார்த்துக்குவாருங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் விட்டுடணும். கடவுளும் காலமும் அதற்கான வழியை அவங்களுக்கு கொடுத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டாம். இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவு கொடுக்குறார், தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறார், மன நிம்மதி கொடுக்குறார், கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்குறார், குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறார் உங்களை. இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நடத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். தேக ஆரோக்கியம் ஏற்படும். இதுக்கு மேலே ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. என்னங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்குற நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்க. எல்லாம் சரியாயிடும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிட்டு நல்ல இடத்துல நிறைய மாறுதலை கொடுக்கறதுக்கு தாங்க இப்போ சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார். நல்லா தாங்க இருக்கார், தப்பே கிடையாதுங்க. கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்சம் காலம், இவ்வளோ காலம் கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் அதுவும் சரியாக போயிடுச்சுன்னா வெற்றி தான். போகும்பொழுது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவாருங்க. அதனால் எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாமல் இருந்தால் மட்டும் போதும். ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க. ராகு கூட சுமாரான பலனை கொடுக்குது, ஆனால் கேது தான் சுத்தமாகவே சரியில்லாமல் இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக எடுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை. கேது அதெல்லாம் தடுக்க பார்க்குறாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நல்லபடியாக பண்ணுவேன், நல்லபடியாக இருப்பேன், நீங்கள் உறுதியாக நம்பிக்கணும். போல் கேது பகவானால் எப்படின்னா ஒரு சில தேவையில்லாத உறவுகள் மறுபடியும் உங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வேறு பாதைக்கு உங்களை திசை திருப்பினாலும் திரும்பக்கூடாது. நீங்கள் உங்களோட இடத்துல கரெக்டாக இருந்துக்கணும். நீங்கள் யாருங்கிறத உறுதியாக உணர்ந்தால் மட்டும்தாங்க எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். திருப்பி திருப்பி மற்றவங்களை நீங்கள் உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த காலத்துலேயும் உங்களுக்கு உயர்வு ஏற்படாது. நீங்கள் யாருங்கிறத உணரணும்னா உங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாம் சரியாயிடும். இப்போ ராகு கேது சரியாக இல்லாத பட்சத்துக்கு யாராவது உள்ளே பூந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, மைண்டில் எதையாவது சொல்லி உங்களை தவறான வழிக்கோ தவறான செயலுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டாக்கா காலத்துக்கும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். ஒரு சில விஷயங்களை நம்ம எதுவுமே கிட்டேயே போகக்கூடாது. அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்பயும் போயிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பூரண கும்பத்தை போல் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கணுங்க. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குது. ஏதோ ஒரு சில கிரகங்கள் தான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் இப்போது உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும் பொழுது பூர்ண கும்பத்தை போல் செல்வ செழிப்போடு அமைதியோடு நிம்மதியோடு வாழணுங்க.